ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். உங்களுக்கு கார்டனிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? விதைகள்லாம் இலவசமாக ஒரு சேனலில் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அது என்ன சேனல் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன செடியெல்லாம் வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து வெத்தலை செடிங்க. இது வந்து ஒரு சிஸ்டர் தான், எனக்கு எங்கள் ரிலேட்டிவ் தான், அவங்க கொடுத்தது தான் இது. அதை வச்சு நான் அப்படியே அந்த கட்டிங்ஸ் மூலிமா தான் வளர்த்தேன். இந்த க்ரோ பேக்லாம் பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி செடிங்க. நம்ம வீட்லேயே இஞ்சி வந்து கொஞ்சம் முளை வந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த மாதிரி நட்டு வச்சேன். இது கொஞ்சம் கீரை செடி எப்படி வந்துச்சுன்னு தெரில, தானாகவே வருது. இது வந்து புதினா நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த குச்சி வந்து நட்டு வச்சாலே வந்துடுங்க. ஆனால் அது மழை காலத்தில் கண்டிப்பாக வரல எனக்கு. நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் இப்போது நல்லா வருது பனிக்காலத்தில். இது வந்து அதே மாதிரி லெமன் சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த விதைகளை போட்டேன், அதுவும் செடியாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க நான் வீட்டில் எது கிடைக்குதோ அதை போட்டு நான் வந்து செடியாக வைப்பேன். இன்னும் வந்து விதைங்கள்லாம் காசு கொடுத்து நான் வாங்கலை. ஸோ ஒரு சிஸ்டர் வந்து ஃப்ரீயாகவே அவங்க சேனலில் கிவ் அவே கொடுக்குறாங்க. விதைகள்லாம் நிறைய வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அவசியமே இல்லைங்க. ஸோ அது என்ன சேனல், அது என்னென்ன விதைலாம் கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா செடிங்க. வீட்டில் நம்ம இருக்கிற காஞ்ச மிளகாவை தூவி விட்டாலே, கிள்ளி தூவி விட்டாலே அந்த விதையிலேருந்து வந்தது. அடியில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம்லாம் வந்து கொஞ்சம் முளை வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நட்டு வச்சாலே இந்த மாதிரி வருதுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நான் சின்ன சின்னதாக வீட்டில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் நிறைய வந்து விதைங்கள்லாம் கிடச்சதுக்கு வச்சு நான் இன்னும் நிறையா பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் நான் அந்த சீட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணேன். ஸோ அது என்னென்ன சீட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. யூடியூப்பில் அவிலா ஆர்கானிக் கார்டன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க. அந்த சேனலில் வந்து கிவ் அவே வந்து போட்டிருந்தாங்க. நான் எதர்ச்சியாக தான் அந்த வீடியோ பார்த்தேன். ஸோ அப்போ இலவச விதைகள்னு போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு நானும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். அவங்க அந்த சிஸ்டர் வந்து அந்த சேனல் மூலிமா எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸ்ன்னாங்க. அதே மாதிரி அட்ரஸை மெசேஜ் பண்ணேன். இன்றைக்கி தாங்க இந்த சீட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 11 வகையான சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் என்னென்ன சீட்ஸை நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்காகவே பண்ணியிருந்தாங்க. அதுதாங்க ரொம்பவே ஆச்சரியமானது. ஏன்னா ஒவ்வொருத்தர் கிவ் அவே கொடுத்தாலும் ஷிப்பிங் சார்ஜ் கேட்பாங்க. இவங்க ஷிப்பிங் சார்ஜ் கூட கேட்கலங்க. ₹1 செலவு இல்லாமல் வீட்டுக்கு வந்து கொரியரில் அமுச்சு வச்சுருந்தாங்க, போஸ்ட்டில் தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா காராமணி லாங் பீன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விதை. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வந்து ஒயிட் சங்குப்பூ இருக்குது, அது தரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதோடைய விதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெண்டைக்காங்க. வெண்டைக்காலே வந்து அவங்க சிகப்பு வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய் ரெண்டுமே தரேன்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட சிகப்பு வெண்டைக்காய்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சிகப்பில் வெண்டைக்காய். ஸோ அதனால் அதுக்காகவே நான் மெயினாக வந்து கேட்டிருந்தேன். ஸோ வெண்டைக்காவும் போட்டு பார்க்கணும். அதே மாதிரி இன்னும் நிறைய சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கினோன்னா ஒரு பேக்கெட்டு ₹20 இல்லை ₹25 இல்லாமல் கிடைக்கவே கிடைக்காது. இது பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை. இது உள்ள விதைங்க இருக்குது. இதை பிரித்து நம்ம போடணும் போல். அது போட்டதுக்கப்புறம் புளிச்சக்கீரை வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவரைக்காய். அதே மாதிரி மொச்சை கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அவரைக்காய் வெரைட்டி, மொச்சக்காய் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. கொடி வெரைட்டி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த அவரைக்காய்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. எனக்கு மொச்சக்காய்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சீட்ஸு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அவரைக்காய் கூட நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன் செடியெலாம். அவரைக்காய் கூட நான் ஒரு முறை ட்ரை பண்ணியிருக்கேங்க. எப்படின்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறப்ப முத்தி போன விதை இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டிருக்கேன், ஒரு முறை வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வானம் பார்த்த மிளகா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் வந்து குண்டு மிளகா, நீட்டு மிளகா தான் வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி வானம் பார்த்த மிளகாலாம் வந்து ரேர் வெரைட்டி, அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது நம்மளுக்கு. ஸோ அது கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அது வந்து மேலே பார்த்த மாதிரி தான் காய் வரும்னாங்க. நம்ம நார்மலாக இருக்கிற செடியில் கீழே தான் காய் தொங்கும், ஆனால் இதில் வந்து குச்சி மாதிரி அப்படி நட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவுமே ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இதுவும் வெண்டைக்காய் தான். பப்பாளி விதை கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 2 விதை கொடுத்துருக்காங்க பப்பாளி விதை. அதுவும் போடணும். வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குங்க. ஸோ அதுலேயும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா மாடி மேலே எங்கிட்ட பேக் நிறையலாம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வாங்கணும். மற்றபடி வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் தான் போடணுங்க இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா முருங்கை விதைங்க. முருங்கை செடி முருங்கைன்னு சொன்னாங்க. ஸோ செடி முருங்கை விதை 3 விதை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணேன். ஏன்னா எங்கள் வீட்டில் முருங்கை மரமே இல்லை. ஒரு வாட்டி குச்சி வாங்கி ட்ரை பண்ணால் அது சரியாக வரல, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த விதை போட்டு நான் வர வைக்கணும் முருங்கை மரம். வீட்டில் கண்டிப்பாக முருங்கை மரம் இருக்கணுங்க. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, முருங்கை மரமும் ஒரு பசு மாடம் இருந்தால் வீட்டில் வந்து கஷ்டமே தெரியாது, பட்டினியாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு, முருங்கைக்காய். அதே மாதிரி பசு மாடு வந்து பால் இருந்துச்சுன்னா கஷ்டமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு முருங்கை மரம் வீட்டில் வச்சுருங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை கத்திரிக்காய்ன்னு சொன்னாங்க, நீட்டு பச்சை கத்திரிக்காய். அந்த விதை கொஞ்சம் நிறையவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பீர்க்கங்காய் சொல்லியிருக்காங்க. பீர்க்கங்காய்லாம் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ அதுவும் பார்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 11 வகையான விதைங்களை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதில் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணி அவங்களுக்கு பிக்சர் அனுப்பலான்னு இருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா. இன்னமும் நிறைய கிவ் அவே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஆர்டர் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சில கண்டிஷன் தான் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க போடுற வீடியோஸை லைக் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு சீட்ஸ் வேணும், ஐ வாண்ட் சீடுன்னு நீங்கள் போட்டிங்கனாலே போதும். அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் அட்ரஸை சென்ட் பண்ணிங்கனாலே ஃப்ரீயாகவே உங்களுக்கு விதைங்க வருங்க. ₹1 செலவு இல்லாமல் கொடுக்குறாங்க. யாருங்க கொடுப்பாங்க? அதுக்கு ஒரு மனசு வேணும். இப்போ மறுபடியும் அவங்க கிவ் அவே கொடுக்குறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனல் நேம் பார்த்தீங்கன்னா அவிலா ஆர்கானிக் கார்டன். நீங்கள் புதுசாக கார்டன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சீட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலவே இல்லாமல் நீங்கள் கார்டன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். ஹாப்பி கார்டனிங்.